லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து என்ன டென்சர் உள்ள யூஸ் பண்ணி என்ன எப்படி அக்ரியேஷன் மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் செய்யறோம்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல என்ன ஃபர்தரா வந்து என்ன இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கு முதல் நான் சிவானுஜன் என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ள வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கு நாங்க பார்க்க போறது ஒன்றுமில்லை. இந்த ஸ்கேர் ரூட், மெட்டல் லாக் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி டென்சரோட ஆக்சஸ் பண்றேன்னு. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன ஒரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்றேன். பிஎன் கொடுத்து உங்களுக்கு டென்சர் எப்படி கிரியேட் பண்ண தெரியும். ஸோ நாங்கள் வேரியஸ் மெத்தடில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து நான் பலமையாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணேன். டிஎஃப் டாட் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து அதுக்கு பதிலாக நான் இங்கே டிஎஃப் டாட் ரேஞ்சுன்னு ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறது புதுசு இல்லை. ஆக்சுவலி நீங்கள் நம்பையில் பார்த்துருப்பீங்க. ரேஞ்சுன்றது உங்களுக்கு என்ன தெரியும், ரேஞ்சுன்றது உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட்டாக கொடுக்க போகும் தெரியும். ஸோ ஒன்று மேலே இங்கே 1 கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கும் 1 எடுக்கும் 9 வரும்போது 9 எடுக்கும். அப்போ ஒன்றுலேருந்து 8 மட்டுமே இண்டிவிஜுவல் வெளியே வந்து இது ரிட்டர்ன் பண்ணும்போது வாங்க எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அவங்க அவுட்புட்டை பாருங்க என்ன உங்களுக்கு ஒரு 1 டைமென்ஷனல் டென்சர் வந்துடும். ஸோ 1 டைமென்ஷனல் டென்சர் தெரியும் ஸ்கேர் பிரேக்கெட் 1 ஸ்டார்ட் ஆகி 1 முடியும். ஸோ உங்களுக்கு உங்களோட ஷேப் பண்ண பேர் அந்த சிக்கில் ஒரு எலிமெண்ட் வந்தாலும் என்ன உங்களுக்கு தெரியுது 1 டைமென்ஷன். உங்களோட லென்த் வந்து 8 ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு இந்த டென்சர்ல. ஸோ இந்த டென்சர்ல வந்து எப்படி இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷனை நாங்கள் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்கேர்னா என்ன நாங்கள் ஸ்கேர் பண்ணுறது 1 வந்து 1 ஸ்கேர்டா 1, 2 ஸ்கேர் பண்ண 4, 3 ஸ்கேர் பண்ண 9, 4 ஸ்கேர் பண்ணா 16. இதை வந்து எப்படி டென்சர்ல யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. டிஎஃப் டாட் எங்களோட டென்சர்ல நாங்கள் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிக்கோம். ஸோ இதில் போய் ஸ்கேர் என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு சரியா. SQURE அப்படி நீங்கள் டைப் பண்ணோன்னே உங்களுக்கு வருது சரியா. இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுத்து நீங்க எந்த டென்சரை ஸ்கேர் பண்ண போறீங்க உங்களுக்கு தெரியும். நான் மேலே கிரியேட் பண்ண டென்சர் வந்து பி. அப்போ அந்த பியை கொடுக்குறோம். பியை கொடுத்தா என்ன மாதிரி ஸ்கேர் ரூட் நடக்க போகுது. ஸ்கேர் ரூட் இல்லை ஸ்கேர் எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் வைஸ் நடக்க போகுது. எங்க 8 எலிமெண்ட் இருக்கு. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 8 மட்டும் நாங்கள் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த டென்சர் கிரியேட் பண்ணாங்க. அப்போ இந்த டென்சர்ல எப்படி அது ஸ்கேர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா பாருங்க எப்படி ஸ்கேர் அவுட்புட் எப்படி வந்திருக்கு. இது அவுட்புட் அது பாருங்க 1 பேருக்கு 1 தெரியும். 2 பேருக்கு 4, 2 ஸ்கேர் 4, 3 பேருக்கு 9, 4 பேருக்கும் 16, 5 பேருக்கும் என்ன 25, 6 பேருக்கும் 36, 7 பேருக்கும் 49, 8 பேருக்கும் 60. அப்போ உங்களுக்கு எப்படி ஸ்கேர் நடந்துருக்கு எலிமெண்ட் வைஸ் வந்து எங்கே ஸ்கேர் நடந்துருக்கு. இதான் என்ன டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி இந்த ஸ்கேர் ஒரு எலிமெண்ட்டை வந்து எப்படி ஸ்கேர் பண்ணுறேன்ட்டு டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி இப்படி தான் நாங்கள் செய்வோம். ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஸ்கேர் ரூட். அப்போ என்ன உங்களுக்கு முன்னாடி ஸ்கேர் எடுத்தால் என்ன அடுத்தது வந்து நம்ம ஸ்கேர் ரூட் எப்படி செய்யணும்னு பார்த்தோம். ஸோ ஸ்கேர் ரூட் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அகைன் அது சிம்பிள் ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்ன டிஎஃப் டாட் SQRT என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு எங்களோட இதில் வந்து என்ன எங்களோட ஸ்கேர் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்சர் உள்ள வந்து SQRT ஸ்கேர் ரூட்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டி அதை கொடுப்போம். ஸோ அதை கொடுத்து நான் வந்து என்ன சேம் டென்சர் எங்களோட பிஏ கொடுக்குறேன் சரியா. பிஏ கொடுத்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எரர் வருது. ஸோ இங்கே என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ ஃபார் T4 இன்டிஜர் 32 இஸ் நாட் இன் த லிஸ்ட். அது இன்டிஜர் 32 நாட் இன் த லிஸ்ட் அலவுட் வேல்யூஸ். இந்த அலவுட் வேல்யூஸ் இந்த லிஸ்ட்ல வந்து இன்டிஜர் 32 இல்லையா. பட் வேற ஒரு டேட்டா டைப் தான் கொடுத்துருவோம். ஸோ இது என்னத்தை மீன் பண்ணுதுண்டா இப்போ நாங்கள் வந்து என்ன ஸ்கேர் ரூட் எடுக்கணும். இப்போ ஸ்கேர் ரூட் எடுக்கல வந்து அந்த டென்சர் டேட்டா டைப் உங்களுக்கு தெரியும். இந்த டென்சர்ல ஒரு டேட்டா டைப் நாங்கள் டேட்டா டைப் பார்த்தனாலும் சேஞ்சிங் டேட்டா டைப்ல வந்து பார்த்தா நீங்க ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த டென்சர்ஸ்க்கு வேரியஸ் டேட்டா டைப் எடுக்கும். இன்டீஜர்ல இருக்கும், ஃப்ளோட்ல இருக்கும், இந்த மாதிரி வேரியஸ் டைப் இருக்கு. அப்போ இங்க அவங்க சொல்றாங்க இந்த இன்டீஜர் 32 நோட் அலர்ட். அப்போ கேட்கலாம் இதுல இன்டீஜர் 2 டேட்டா டைப் என்ன நீங்க செக் பண்ணி பாருங்க. நாங்கள் மேலே டென்சர் ஒன்று கிரியேட் பண்ணாங்களே இந்த டென்சர் டேட்டா டைப் பாருங்க. என்ன டி டைப் ஓட்டிருக்குது இன்டீஜர் 32. அப்போ இந்த இன்டீஜர் 32ன்றது இந்த ஸ்கேர் ரூட் ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ள வந்து இன்டீஜர் 32 டேட்டா டைப்ல இருக்கிற நம்பர்ஸ் உடைய டென்சரை நாங்கள் அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு எரர் வருது. என்னன்னா அந்த இன்டீஜர் 32 வந்து என்ன இந்த ஸ்கேர் ரூட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரி டேட்டா டைப் உடைய வேல்யூஸை வந்து அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணக்கூடிய வேல்யூ ஆகி இந்த 16 இந்த ஃப்ளோட் எல்லாம் வந்து ஃப்ளோட் வேல்யூவே அக்செப்ட் பண்ணுது. அதில் வேரியஸ் ஃபார்மேட் இருக்கு. 16, 32, 64 வேரியஸ் ஃபார்மேட் இருக்கு. இப்போ நாங்கள் இதுல என்ன செய்வோம் இங்க ஒன்றுமே இல்லை. நாங்கள் டைப் காஸ்டிங் பண்ணோம். உங்களுக்கு நான் சொன்னேன் சேஞ்சிங் டேட்டா டைப்னு ஒரு வீடியோ இருக்கு என்னோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. நாங்கள் எப்படி டைப் காஸ்ட் பண்ணணும். அது என்ன டேட்டா டைப்பை மாத்திரம் என்ன உங்களுக்கு பி என்ற டென்சர் பார்த்தீங்கன்னா டி டைப் 32 என்ன டி டைப் இன்டீஜர் 32ல இருக்கு. ஆனால் இன்டீஜர் 32 என்ன இது எடுக்காது. அப்போ இங்கே போய் நாங்கள் என்ன செய்ய போறோம் டைப் காஸ்ட் பண்ண போறோம். டிரெக்டாகவே நான் டைப் காஸ்ட் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை டிஎஃப் டாட் காஸ்ட். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் வந்து எப்படி டைப் காஸ்டிங் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் என்ன பைத்தல பார்த்தீங்கன்னா அப்படி நாங்கள் டைப் காஸ்டிங் பண்ணுறோன்னு நீங்கள் அங்கேயும் பதில் இங்கே நாங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கப்போ நான் இங்கே போய் டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷன் டிரெக்டாக உள்ள கொடுத்து எந்த டென்சரை டைப் காஸ்ட் பண்ண போகிறோம் பிஏ தான். பி ஆல்ரெடி இன்டீஜர் 32 இருக்கு. நாங்கள் எப்படி அதை மாற்ற போகிறோம்டா எங்களை டி டைப் வந்து என்ன செய்ய போகிறோம்டா என்ன ஃப்ளட்டுக்கு மாற்ற போகிறோம். நாங்கள் தெரியும் டைப் கொடுக்கும்போது என்ன நாங்கள் வந்து கொமனா வந்து
டிஎஃப் டாட் கொடுத்து தான் டேட்டா டைப் மாதம் நீங்கள் என்ன திருப்பி நான் சொல்கிறேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க இது சேம் இதே மீது தான் நாங்கள் மாற்றிருக்கோம். ஸோ இங்கே போய் என்ன இப்போ டேட்டா டைப்பை மாற்ற போகிறோம். அப்போ மாற்றதான் நான் டிரெக்டாகவே என்ன டிஎஃப் டாட் காசை கொடுத்து இந்த டேட்டா டைப் உள்ளே மாற்றுறேன். டிரெக்டாக ஒரு லைன்லேயே மாற்றுறேன். நான் உள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறதால நான் ஒரு லைன்லேயே மாற்றுறேன். மாற்றிட்டு ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கேர் ரூட் வந்து என்ன எங்களுக்கு அந்த எங்களோட பை டிஃபால்ட்டாக இருந்த டென்சர் இருக்குல்ல 1 2 4 இதில் வந்து என்ன எங்களுக்கு ஸ்கேர் ரூட் பார்த்தீங்கன்னா 4 2 வந்துருக்கு. 4க்கு ஸ்கேர் ரூட் எடுத்தோம்னா 2 வரும். மற்றது என்ன எங்களோட மற்ற எல்லா வெளியுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று கொண்டு வரும். மற்றது என்ன ஸ்கேர் ரூட் எடுக்க அதுக்கு என்ன சரியான வெளியை ரிட்டர்ன் பண்ணிக்க இதான் என்ன ஸ்கேர் ரூட் எடுக்கிறோம். டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணி ஸ்கேர் ரூட் எடுக்கணும். அடுத்தது பார்க்கலாம் லொக் அப்படி அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமா லொக் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லார்ஜ் ஸ்கேல் நம்பர்ஸை வந்து என்ன நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு அந்த லொக்கை யூஸ் பண்ணி மாற்றி நாங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஈஸியாக வந்து என்ன ரீடபிள் ஃபார்மெட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும்னா ஒன்றுமே இல்லைன்னு. ஓகே இங்கே வந்து என்ன டிஎஃப் டாட் நாங்கள் டிரெக்டாக லொக்கன் கொடுக்க மாட்டோம். இங்கே அதுக்கு முதல் மெத்தண்ட ஃபங்க்ஷனாலிட்டி மெத்தண்ட் ஒரு ப்ரீபில் ஃபங்க்ஷன் இருக்குது. அதிலே போய்ட்டு என்ன அதுக்குள்ளே இருக்கிற லொக் ஃபங்க்ஷனை தான் இங்கே ஆக்சஸ் பண்ணுவோம். சரி இப்போ நான் கொடுத்துட்டு எல்ஓஜி லொக்கன் கொடுத்துட்டு திருப்பி என்னங்கட பை டிஃபால்ட் டென்சர் பி இதை கொடுத்து ரன் பண்ணுறேன். சரி அப்போ எங்களுக்கு மாறி வேற ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி எங்களுக்கு சேம் எரர் வருது. எங்களுக்கு மேலே ஒரு எரர் வந்ததானே என்ன எரர் வந்தது integer 32 is not in the list of allowed values. But சேம் எங்களுக்கு நாங்கள் மேலே வந்து ஸ்கேர் ரூட் எடுக்கும்போது அந்த எரர் வந்ததால தான் இந்த காஸ்டிங் இந்த ஆப்பில் பண்ணாங்க டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெட்லாக் ஃபங்க்ஷனாலிட்டியும் என்ன சேம் எரர் தான் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி இட்ஸ் மீன் என்ன இந்த integer 32 என்ன அவங்களும் அக்செப்ட் பண்ணல மீன் அவங்களோட அலௌட் லிஸ்ட்டில் வந்து இந்த டேட்டா டைப் இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஒரு டென்சரை வந்து லொக்கரிதமாக மாற்றிகளில் வந்து அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் ஆல்ரெடி ப்ரீபில் பண்ணிடுங்க. ஸோ அதுன்ற அலௌட் லிஸ்ட் தான் என்ன இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோட் வேல்யூல இருக்கணுமென்ற மாதிரி என்ன டெசிமல் அந்த மாதிரியான டேட்டா டைப் கொடுத்துருவோம். ஸோ நாங்கள் ஃப்ளோட்டுக்கு கொண்டு போய் ஆஸ் யூஷுவல் என்ன நாங்கள் மாற்றிடுவோம். ஸோ உங்களுக்கு நான் டிரெக்டாக என்ன அந்த லைன் கோட்டையை வந்து நான் உங்களுக்கு காப்பி பண்ணி என்ன நான் சேமாக தான் என்ன ஆப்பில் பண்ண போகிறேன்னா ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் கொடுக்க போகிறேன். என்ன ஒன்றுமே செய்யலை. நான் டிரெக்டாக என்ன டைப் டாட் காஸ்ட் பண்ணிட்டு என்ன காஸ்டோட எங்களை என்ன அந்த டென்சர் இது பி என்ற டென்சர் அது integer 32 இருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் டேட்டா டைப் வந்து integer 30 இருக்கு. ஆனால் 32 இருக்கு. ஆனால் 32 வந்து என்ன இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியில் அக்செப்ட் பண்ணல. ஸோ அதுக்காண்டி என்ன செய்யணும்னா நான் காஸ்டிங் பண்ணுவோம். காஸ்டிங்ன்ற ஒன்றும் இல்லை டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணணும். டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி என்ன டிரெக்டாக நான் ஒரு லைன்லேயே மாத்திரம் ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இந்த இது வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே வந்து நான் ஃப்ளாட் வந்து என்ன 16க்கு மாதிரி ஸோ நீங்கள் 32க்கு மாதிரி ஒன்றுமே இல்லை இல்லை நான் 32க்கு மாதிரி நான் மேலே இதில் இருந்தது 60 தான் 32க்கு மாதிரி ஸோ மாற்றிட்டு நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட லொக்கர் நமக்கு நாங்கள் என்ன லொக் வேல்யூக்கு நாங்கள் என்ன மாற்றிடுவாங்க பை டிஃபால்ட்டாக இருந்த டென்சரை வந்து என்ன லொக் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி என்ன லொக் வேல்யூஸாக வந்து என்ன இங்கே மாற்றிட்டோம். ஸோ இதான் என்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையும் பார்த்து மாதிரி அக்ரிகேஷனில் வந்து பார்த்தோம். ஃபர்தராக என்ன ஒரு சில இம்பார்ட்டன்ட் மேத் ஆப்ரேஷன் வந்து என்ன இங்கே இந்த வீடியோலையும் பார்த்து ஸ்கேர் ரூட் பண்ணலாம். ஸோ இதான் என்ன இந்த வீடியோவில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இந்த விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நான் என்ன மீண்டும் உங்களை இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி வணக்கம்.